Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable. அடுத்ததாக பிரசங்கத்தை பார்க்கலாம். முன்னாள் டிஓஎஸ்பியா இருந்த ஸ்ரீ அப்துல் சத்தார் சார் தான் முதல்ல இங்க பேச போறாரு. நமக்கு தெரியும்ல, நிறைய முறை சிறந்த காவலர் அப்படிங்கிற மெடலை வாங்கினவர் தான் அப்துல் சத்தார் சார். 32 வருஷமா இந்த காவல்துறை வாழ்க்கையில ஒரு வருஷம் கூட சஸ்பென்ஷனையோ பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்களை வாங்காத ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி. அவங்கள மேடைக்கு வரவேற்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் அதிகமான வசதிகள் இருக்கணும்னு நாம் எல்லாருமே ஆசைப்படுறது சகஜமான ஒன்று. நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வலி உண்டு. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். நிறைய மறக்க முடியாத நிமிஷங்களை நான் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். கூட வேலை பார்க்குறவங்களோட, முக்கியமாக தாமஸ் சார், நம்பியார் சாருடைய ஒத்துழைப்புனால கொஞ்சம் முன்னாடி தாஸ் அண்ணா சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு போலீஸ்காரனோட டியூட்டியை காக்கி சட்டை போட்டது தான் என் வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியம். நான் ஒரு போலீஸ்காரன் ஆனதால் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும்
முழுமையான மரியாதை எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஆனா ஒரு விஷயம், சமுதாயத்துல நமக்கு எவ்வளவு மரியாதை இருந்தாலும் யூனிஃபார்ம் நம்ம விட்டு போனது. ஒரு ரிட்டையர்டு போலீஸ் மேனால என்னதான் செஞ்சிட முடியும் சொல்லு. நேத்து வரைக்கும் என் முன்னாடி வந்து குனிஞ்சு கும்பிடு போட்டு சார்னு சொன்னவங்கெல்லாம் நாளையிலிருந்து சாருங்கிற வார்த்தையை தூக்கிட்டு வேற வார்த்தையை சொல்லி கூப்பிடுவானுங்க. அதுவும் சரிதான். எல்லா போலீஸ்காரனுக்கு அதான் தலையெழுத்து. ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு திருப்தியா, சர்வீஸ்ல இருந்தப்போ நான் பொழந்து கட்டாத ஆளே கிடையாது. உனக்கு தெரியுமா, எத்தனையோ பேரோட வாழ்க்கைய இந்த கையால நான் சரி பண்ணியிருக்கேன். என்ன நிறுத்திட்ட? என்னாச்சு? நடு ரோட்ல மரத்தை போட்டு வச்சிருக்கானுங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வா. உதவி பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லை, என்னத்தை பண்றது? दिल के अरमा आंसुओं में बह गए, दिल के अरमा आंसुओं में बह गए, हम वफा करके भी तन्हा रह गए, दिल के अरमा शायद दुर्गा आखरी को बह गए, शायद दुर्गा சார், சார், ஓ அது சரி. சார், மரத்தை கிளியர் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். என்ன சார் பண்ணுறீங்க? சார் போகலாம் சார். சார், ஐயோ சார், எஸ் சார், அவங்க வந்துட்டாங்க, அலர்ட்டா இருங்க. ஓகே சார். ஓவர். சார், சார் அவங்க வந்துட்டாங்க. வாங்க. சார், தாமஸ் சார், அப்ப நீ ஒன்னும் பார்க்கல, இறந்து போன சடலத்தை தவிர? பார்க்கல சார், ரோட்ல இருக்கிற மரத்தை எடுக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. அப்ப கரெக்டா 3 மணிக்குள்ள கொலகாரன் அவன் வேலையை முடிச்சிட்டான். ஃபேர்வெல் டின்னர்லயும் கார்ல வரும்போது நல்லா குடிச்சிருந்ததுனால சத்தம் போட்டு அழக்கூட அவனுக்கு சக்தி இல்லாத இருந்துச்சு. பாவம் இறந்துட்டாரு. இது எல்லாமே இதுவரைக்கும் நீ சொன்ன விஷயங்கள். எனக்கு தெரிய வேண்டியது இவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த என்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? வழி விடுங்கப்பா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொலைக்கு பின்னாடி அரசியல் சம்பந்தப்பட்ட தீவிரவாதி இருக்கான். சர்வீஸ்ல இருக்கும்போது
சர்தார் சார் கொஞ்ச நாள் ஆன்டி டெரரிசம் விங்ல இருந்தாருல்ல. பேர் என்ன? ஆண்டனி. மீடியா சாயங்காலம் நியூஸ் பேப்பர். சாயங்காலம் நியூஸ் பேப்பர் இல்ல, மாலை இதழ். ஆண்டனி சார், இந்த கொலைக்கு பின்னாடி அரசியலும் இல்ல, அரசியல்வாதிகளும் இல்ல. ஒருவேளை இருந்தா அதை கண்டுபிடிக்க நாங்க இருக்கோம். அதுக்கு இடையில ஏறி கேஸ திசை திருப்ப நினைச்சீங்கன்னா, இப்ப பேசின மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோ அங்க நிக்கிறாருல சாரு, சிஐ அரவிந்தன். ரொம்ப மோசமான ஆள் சார். அவரு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டான். அது வேணுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். ஆனா கேஸோட டீடைல்ஸ் அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய முறையில சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே, அதுதான் சார் கரெக்ட். சரி, நீங்க வேலைய ஆரம்பிங்க. இதுதான் சார் கரெக்ட். அரவிந்த் சார், அந்த டிரைவர் தாமஸை விட்டுருங்க. சரிங்க சார். சந்தேகப்படுற எல்லாரையும் கஸ்டடியில் எடுங்க. அவர் கடைசியா யார் யாரெல்லாம் மீட் பண்ணாரு, மீட்டிங் வச்சிருக்காரு, போன் பேசினாருன்ற விவரத்தை யார்கிட்ட பேசினாரு, எதுக்காக, அந்த டீடைல்ஸும் வேணும். ஓகே சார். தெரியும்ல, எனக்கு சத்தார் சார் வெறும் சீனியர் ஆபீசர் மட்டும் கிடையாது. தெரியும் சார். we will try our level best. ஓகே. ஒன்னும் ஆகல. இல்ல, நல்ல வேளை. மன்னிச்சிருங்க சார், இது நான் வேணும்னே பண்ணல. ஓகே, இந்தாங்க. ஐயோ, வேண்டாம் சார். வச்சுக்கோங்க. அது இல்ல, குறுக்க வந்தது நான் தானே. என்னால உங்களுக்கு தான் தொந்தரவு. அதெல்லாம் பரவாயில்லம்மா. ஆபத்தா எதுவும் நடக்கலையே, அதுவே பெரிய விஷயம். அந்த நிம்மதிக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன், அவ்வளவுதான். கட்டாயப்படுத்தாதீங்க சார். வேலை செய்யாம நான் யார்கிட்டயும் எதுவும் வாங்குறது இல்ல. அதனாலதான் இதை நான் வாங்கியே ஆகணும்னா நான் ஒண்ணு பண்ணவா சார்? நான் உங்க கையை பார்த்து ஜோசியம் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. மனுஷனோட கையை பார்த்து நேரம், காலம், வாழ்க்கை இதெல்லாம் கரெக்டா நம்மளால சொல்ல முடியுமா என்ன? ஏமாத்துறது லைக் சீட்டிங். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க சார். சாஸ்திரப்படி கைரேகையில வாழ்க்கை ஒளிஞ்சிருக்கு. அதை படிச்சவங்க சொன்னா தப்பாகாது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா சோதிச்சு பாருங்க. முருகா, ஐயோ, பெரிய பிரச்சனை இருக்கே சார். ஏதோ ஆபத்து வரப்போகுது. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இல்லைன்னா அது ஆபத்து. உங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட நேரம். உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் சார், கவனமா இருங்க. சார், அரவிந்த் பேசுறேன். கொஞ்ச நேரமாவே உங்களை ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியார் கூப்பிட்டு இருக்காரு. நம்பியார் சாரா? ஆமா சார். என்ன பிரச்சனை? அது என்னன்னு சொல்லல. ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது அவரோட குரல்லையே எனக்கு தெரிஞ்சிருச்சு சார். இப்போ நீங்க கண்டிப்பா அவரோட வீட்டுக்கு போறது தான் நல்லது. ஏன்னா ஏதோ எமர்ஜென்சி சொன்னாங்க. அடுத்ததா பேச போறது ஐஜி நம்பியார் சார். கேஸ் விசாரணையிலையும் நிர்வாக திறமையிலையும் பொறுப்போடு இருந்த நம்பியார் சாரை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், நம்பியார் சார், நம்பியார் சார்.
மீரா நம்பியார் என் பொண்ணுதான். சார், தெரியும்ல உனக்கு, என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே இவளுக்காக தான். இவளோட எந்த ஆசையும் நிறைவேற்றாம இருந்ததில்லை நான் இது வரைக்கும். இருந்தாலும் சித்தார்த்து, நவ் சி இஸ் மை ப்ராப்ளம். இன்னைக்கு காலையிலிருந்து இவன் என்கிட்ட இல்லை. சி இஸ் மிஸ்ஸிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேர் எதுவும் சொல்லாத ஒரு ஆள் என்னை கூப்பிட்டுருந்தான். என்கிட்ட அவன் சொன்னது என்னன்னு தெரியுமா? என் பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒருத்தன் கூட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு. அப்ப நான் இருந்துகிட்டு இதை எப்படி நான் தாங்கிறது? எனக்கு என் பொண்ணு திரும்பி வந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். யாரு கூட அவ ஓடி போனா, எங்க ஓடி போனா, எல்லாமே நீ கண்டுபிடிக்கணும். அவனை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கா? நான் அவளோட ரூமு புக்கு எல்லாமே தேடி பார்த்துட்டேன். இல்ல, ஒன்னும் இல்லை. அப்பாவுக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லைன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா புத்திசாலித்தனமா இதை நீ கைகாரியம் பண்ணணும். ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் பொண்ணோட மானம் மரியாதை. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மீராக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சத்தியமா. எனக்கு சத்தார் சாரோட கொலை கேஸ் மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான். மீரா நம்பியாரோட மிஸ்ஸிங் கேஸ். சார், எனி இன்ஃபர்மேஷன்? இல்ல சார். அவங்க போகக்கூடிய எல்லா இடத்தையும் சலிச்சு தேடியாச்சு. 2 பேரும் இந்த மலையை விட்டு போயிருப்பாங்களோன்னு கீழையும் போய் விசாரிச்சுட்டேன். ஒரு யூஸும் இல்ல. மீராவோட காலேஜ்ல விசாரிச்சீங்க? ஆமா சார். ஆனா அவங்களுக்கு மீராவோட காதலை பத்தி தெரியல. எப்பவுமே புக்கு மியூசிக்னு இருக்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மீரா அப்படித்தான். எனக்கு என்னவோ இந்த மிஸ்ஸிங்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது சார். எனக்கும். ஆனா எந்த நேரத்திலையும் புஸ்தகங்களையும் கர்நாடக சங்கீதத்தை மட்டும் விரும்பிட்டு இருந்த மீராவை எந்த அசம்பாவிதத்துக்கும் விட்டு கொடுக்க முடியாது. இது நான் நம்பியார் சாருக்கு கொடுத்த வாக்கு. அதை நான் காப்பாத்தியே ஆகணும். இன்னைக்கு ராத்திரி இன்னொரு வாட்டி கூட நல்லா தேடி பாருங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி அது கிடைச்சதுன்னா கிடைக்கும். என் மனசு அப்படித்தான் சொல்லுது, கிடைக்கும். ஒரு விரகங்கள் தோவிய விழிநீர்
நெஞ்சோடெங்கும் சோகம் மூலம் ராதா கீதம் மீண்டும் உணர்கின்றேன் தூரம் தூரம் கிளி கூவும் ஓர் நேரங்களில் ஸ்ருதி சேர்ந்ததும் பிருந்தாவனம் இன்னும் அவள் இன்னும் கண்ணா கண்ணீரோடே அன்பால் உன்னை தேடும் இங்கே ஆழம் இலை போலே தனியே தனியே முகில் மூடும் நிலா பந்தலில் மொழி பேசாது மௌனங்களில் குட் மார்னிங். மார்னிங். நம்பியார் சாருங்க? இங்கே இல்லை, வெளியே போயிருக்காரு கோவிலுக்கு. நீங்க? என் பேர் ராகுல், ராகுல் கிருஷ்ணா. நம்பியார் சாரோட யாரும் இல்லை. நான் வந்தது நம்பியார் சாரை பார்க்கறதுக்கு தான். பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். என் கூட தான் மீரா நேற்று காலையில் கிளம்பி வந்தா. அப்படின்னா மீரா எங்க? வழக்கமாக நடக்கிற மாதிரி அன்னைக்கு ஸ்ட்ரைக் நடந்துச்சு. முதல் முறையாக மீராவை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தது, அதனால காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். தேவதை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸில் அன்னைக்கு தான் என் முன்னாடி வந்தா. லிஃப்ட் ப்ளீஸ். ஏய் 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 யூ ஸ்டூபிட். அது சரி, அப்ப திட்டினது உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இன்னைக்கு ஸ்ட்ரைக்னு உனக்கு தெரியாதா? ஸ்ட்ரைக் அன்னைக்கு யார் லெஃப்ட் கிட்டாலும் கொடுக்கணும், முக்கியமா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு. நீ யாரு? பிரிட்டிஷ் பியர் சார். ஏய், ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியார் பொண்ணை இது வரைக்கும் யாரும் கிண்டல் பண்ணதில்ல. அந்த தைரியம் யாருக்கும் வந்ததும் இல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரைக், கண்டிப்பா நான் காலேஜ்க்கு போய் ஆகணுங்கிறதுனால கண்டிக்காம விடுறேன். சீக்கிரம் வண்டி எடு, 9:30க்கு கிளாஸ் இருக்கு. இறங்குடி. என்ன? வண்டியில இருந்து இறங்குடி. ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியாரோட பொண்ணு நடந்தே காலேஜுக்கு போட்டோன்னா. ஐயோ நிறுத்து ப்ளீஸ். ஸ்டாப். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சாரி. ஸ்டாப். ஏய் ச்சே. சொன்ன சாரி மனசுல இருந்து வந்திருந்தா வந்து ஏறிக்கும். 9:30 தானே கிளாஸ்.
நான் லிஃப்ட் கொடுக்காதனால கிளாஸ் மிஸ் ஆயிடக்கூடாது. எஸ், தேங்க்யூ. உங்க கூட பைக்ல அங்க போய் இறங்கினா பசங்க அதை எதையும் சொல்லிடுவாங்க. தேவையில்லாம அதுக்கெல்லாம் எதுக்கு சான்ஸ் கொடுக்கணும்? அப்புறம் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் சொன்னது லிஃப்ட்டுக்காக ஒன்றும் இல்லை. அப்புறம் தேவையில்லாம அடிக்கடி பிரேக்கை பிடிச்சி உங்க மேல என்னை இடிக்க வைக்காம இருந்ததுக்கு. உனக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்கு. நாகரிகம் தெரிஞ்ச பொண்ணை எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும். பாய். எங்களோட சந்திப்பு தீவிரமான காதலா மாற ரொம்ப நாளெல்லாம் எடுத்துக்கல. மீராவை பார்க்க ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் ரொம்ப நேரமா எப்படியே உட்கார்ந்துருக்கோம். சொல்ல வேண்டியதை சீக்கிரமா சொல்லுங்க. சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் அவகிட்ட சொல்ல நினைச்சதெல்லாம் எங்க 2 பேரோட வாழ்க்கையை பத்தி தான். நான் ஒரு அனாதை. மீராவும் ரிட்டையர் ஆயிஜி ராகவன் நம்பியாரோட ஒரே பொண்ணு. எங்க 2 பேரோட காதலுக்கு அவங்க அப்பா கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலை உண்மையானா நான் மீராவை அழைக்க வேண்டி வரும். அது மட்டும் நடக்கக்கூடாது. உன்னோட அப்பா எதிர்த்தாலும் நீ என் கூட வர தயாரா இருக்கியான்னு நான் மீரா கிட்ட கேட்டேன். வருவேன். யார் எதிர்த்தாலும் வருவேன். உன்னை மறைக்கவோ விட்டுட்டு போகவோ நான் ஒன்னும் சும்மா உன்னை காதலிக்கல. ராகுல் வந்துட்டியா? காலையில உன்னை பார்க்கணும்னு வர சொன்னதா? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான். கம் ஆன். நம்ம டிராவல் பண்ண போறோம். எங்க? லைஃப்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஐ மீன் ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் நடக்காத மாதிரி நீ உன் வீட்டுக்கு போயிடு. நான் ஆர்ஃபனேஜுக்கு போயிடுறேன். சில மாசத்துல நம்ம கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா உங்க அப்பாவுக்கு முன்னாடி நான் வந்து நிக்கிறேன். உன்னை கூட்டு போவேன். அப்போ உங்க அப்பா எதிர்த்தாலும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு சொல்லுவல்ல நீ என் பொண்டாட்டின்னு. அதுக்காக தான். ஆனா நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு நம்ம இன்னைக்கு போகணும். நாளைக்கு போலாம்ல? அது முடியாது. ஏன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்க போற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இங்க பண்ணணுவே உங்க அப்பாவுக்கு உடனே நியூஸ் போயிடும். அதுக்கப்புறம் போலீஸ் லாக்அப் அந்த ரிஸ்க்லாம் வேண்டாமே. இன்னைக்கே நைட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு பயந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் சூட்டபிளா நான் ஒரு இடத்த சூஸ் பண்ணிருக்கேன். ஹாலிடே ஹோம். அங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வர மாட்டாங்க. மீரா ப்ளீஸ் நோன்னு மட்டும் சொல்லிடாத. நான் ராகுல் கிருஷ்ணா ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஓ வா கம். எப்படி இருக்கு? நாட் பேட். இந்தா. தேங்க்யூ. இந்த ரூம் ராகுலுக்கு, அந்த ரூம் உனக்கு. ஐயோ, எங்களுக்கு 2 ரூம்லாம் தேவையில்ல, ஒன்று போதும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு தானே கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க ஒரே ரூம்ல தங்க முடியும். கிளம்ப சொதப்பி சொன்ன முடிச்சிட்டானே. பாய். பாய் மீரா. வீணா போச்சு. அங்கிள், ஒரே அளவு இதை நடத்திட்டு இருக்கீங்க? இல்ல வேற யாரையும் பார்க்கலையே, அதான் கேட்டேன்.
என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல மத்தவங்க தலையிறது எனக்கு பிடிக்காது. சாரி. சிரிக்காத. அங்கிள் அப்பா ராகுல், என்ன அங்கிள்? உன் காலை எடுக்கிறியா? ஒரு ஆம்பளனா பொண்ணுங்களை பார்க்கறதுல பேசுறதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் நல்லவனா இருக்கணும். ஐயோ அங்கிள், சிரிக்காதரி. அந்த அளவுக்கு வைத்திருச்சல. அவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகல, அந்த கடுப்பு. கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீயே புரிஞ்சுப்ப. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ராகுல், நைட்டு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம் தானே பிளானே. அதெல்லாம் நடக்குமா? நம்ம கார்டியன் அதுக்கு ஒத்துப்பாரா? அவர் பர்மிஷன் யாருக்கு வேணும்? நீ வேணா பாரு. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் போகும். நீ வேணா பாரு. போயிட்டானா? போயிட்டாரு. திரும்ப வராமலே இருந்தா நல்லா இருக்கும்ல. அவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது. அவனை விட ரொம்ப நல்ல பையனை உனக்கு கிடைப்பான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, யாராவது ஏதாவது சொன்னாதானே நாம என்ன தப்பு பண்றோங்கிறது சரியா தெரிய வரும். திருந்துறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. எங்க போயிருந்த ராகுல்? வா சொல்றேன். இது வாங்குறதுக்கு. என்ன இது? பில்ஸ், ஸ்லீப்பிங் பில்ஸ். எதுக்கு இது? அந்த அளவுக்கு தான். அந்த காண்டு பிடிச்சவனுக்கு இதை கொஞ்சோண்டு வாயில போட்டு படுத்தா படுத்ததுதான் அவர் காலத்தோட பக்கம் கல்லாயிடும். அதெல்லாம் வேண்டாம் ராகுல். அந்த அளவுக்கு கேட்டு தொலை போதுறேன். ஏதாச்சும் தப்பா ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ வந்துட்டியா? கொஞ்சம் எங்க வா. நான் ஒரு எஸ்டிடி கால் பண்றதுக்கு வெளியே போயிருந்தேன். என்ன அங்கிள்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. மனசுல பட்டதை முகத்துக்கு நேரம் சொல்றதா என்னோட வழக்கம். எனக்கு அப்படியே பழகி போச்சு. கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இவ்வளவு தவிர வேற யாருமே கிடைக்கலையா? உனக்கு மீரா பொருத்தமான பொண்ணே இல்லப்பா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். கோவப்படாத. தப்ப திருத்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு. நாளைக்கு காலையில வரைக்கும் நேரம் இருக்கு. என்ன சொல்றாரு அவரு? ராத்திரி சப்பாத்தி வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு. நீ அதுக்கு என்ன சொன்ன? சப்பாத்தியே போதுன்ட்ட. அது சரி. உடம்புக்கு நல்லது கஞ்சி தான். ஆனா அதை சொன்னா புரிஞ்சுக்கணும்ல. வா. அங்கிள் ஹெல்ப் பண்ண வேண்டாம். உங்களை பார்த்து எதையாவது எங்கேயாவது சொன்னா கூட டக்குன்னு மோப்பம் முடிச்சிடுறீங்களே. எங்க இந்த வித்தியை கத்துக்கிட்டீங்க? ரகசியம் ரகசியமாவே இருக்கிறது தான் நல்லது. சரிதான். என்னன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, அதான். நீ எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரிதான். அங்கிள், இந்த பப்பாளி நான் எடுத்துக்கிட்டுமா? உடம்புக்கு பப்பாளி ஜூஸ் நல்லதான். யோ காண்டு பிடிச்ச கிழவா, தூங்குனதுக்கு அப்புறம் நான் ஏவாளி ஆரம்பிக்கிறேன். அங்கிள், எனக்கு வேண்டாம். அங்கிள் எவ்வளோ ஆசையா கொடுக்குறேன். பாசத்தோடு யாராவது கொடுக்கும்போது வேணா சொல்லுவீங்க. குடிங்க ப்ளீஸ். நல்லா இருந்துச்சா? என்ன அங்கிள்?
ஐயோ அங்கிள் ஐயோ என்னாச்சு? வாங்க வாங்க இங்க அங்க போய் உட்காரலாம் வாங்க. பார்த்து பார்த்து அங்கிள். வா குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். காலை மேல தூக்கி வச்சு சுகமா தூங்குங்க. நானும் போயிட்டு வந்துடுறேன். மேஜிக்கல் பப்பாயா. மை டியர் மீரா. மீரா மீரா பெருசு தூங்கிடுச்சு மீரா. மீரா ஹே மீரா மீரா. ஓ குளிக்கிறீங்களா? மீரா கிழவன் சார் இருக்கார்ல, ஸ்லீப்பிங் பில்ஸ் வித் பப்பாயா. ஹலோ, எப்படி 2 வருஷத்துல குளிச்சிருவீங்களா? இல்ல நான் உள்ள வரட்டுமா? மௌனம் சம்மதம். மீரா எங்க போயிட்ட? மீரா மீரா ஸ்லீப்பிங் பில்ஸ் வித் பப்பாயா. கிழவன் தூங்கிட்டான் இல்ல? என் மீரா எங்க? உன்னோட மீராவா? உன்னோட மீராவா? ரிட்டையர்ட் ஐஜி ராகவன் நம்பியாரோட பொண்ணு மீரா நம்பியார் எப்படா உன்னோட மீரா ஆவா? அவ இப்போ என்னோட மீரா, என் கஸ்டடியில் இருக்கிற என்னோட மீரா. ஒண்ணு போட்டு அவனை சொல்லு, எங்க மீரா? இந்த சங்கர நாராயணன் கிட்ட நீ விளையாடாத. மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. கேட்டா உன்னோட மீரா உனக்கு திரும்ப கிடைப்பா, இல்லைன்னா அவளை கொன்னுடுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? என்கிட்ட விளையாடாதுன்னு ஏற்கனவே சொன்னல. ராகவன் நம்பியார் மாதிரி அப்பாவை ஏமாத்திட்டு வந்தவ தான் உன்னோட மீரா. அப்படிப்பட்ட அவளுக்கு என் கையால தான் சாவு. சொல்லு, சாவடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அவளை ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? கொல்லணும். ருக்மணி தேவிங்கிற ஒரு பொண்ணு நீ கொல்லணும். அவளை கொல்ல உனக்கு குற்ற உணர்ச்சி வேண்டாம். அவ என்னை ஏமாத்தினவ. என் சம்பாத்தியத்தை மொத்தமா அனுபவிச்சுட்டு கருவேப்பிலை மாதிரி என்னை தூக்கி போட்ட என்னோட மனைவி அவ. ஒன்னு ருக்மணி, இல்லைன்னா மீரா. யாரு உயிரோட இருக்கணும்னு நீயே முடிவிடு. இல்ல, எனக்கு என் மீரா இருக்கணும். என் மீரா மட்டும் எனக்கு போதும். நல்லது. இதுதான் ருக்மணியோட அட்ரஸ். கௌஸ்தபம், ஹவுஸ் நம்பர் 9, அம்மன் கோயில் ஸ்ட்ரீட். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள நிறைய ஐடியா வரும். ஆனா அதெல்லாம் நடத்தலான்னு மட்டும் பார்க்காத. அப்படி பண்ணா தெரியும்ல, மீரா ஏன் கஸ்டடியில் இருக்கா. சங்கரன் தேவி நாராயணி சொன்ன ருக்மணி அவங்க இல்ல. இந்த உலகத்துல யாரையும் என்னால கொல்ல முடியாது. ஆனா என்னோட மீரா, எதுக்காகவே என்னால அவளை இழந்துட முடியாது. அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்பதான் நம்பியார் சார் கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லணும்னு நான் கிளம்பி வந்தேன். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சார் கோவிலுக்கு கிளம்பி போயிட்டார். மீராவுக்காக வேண்டிக்க. கடவுளால முடியாது சார். மீராவை நாம தான் காப்பாற்றணும். நம்மளால அது முடியும். எப்படியாச்சும் உதவி பண்ணுங்க சார், இல்லைன்னா அந்த மீராவை கொன்னே போட்டுருவோம். யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ரூம் வேணும். இங்க எந்த ரூமும் காலியா இல்லை. தங்கறதுக்காக தான் வந்தேன். நான் தங்கிட்டு தான் போவேன். எனக்கு அந்த ரூம் தான் வேணும். மன்னிக்கணும் சார், அந்த ரூம்ல ஆளுங்க இருக்காங்க. சாவி எடுங்க. எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் சாவியை கொடுத்துறேன்.
அவளை கொன்னுட்டல்ல? நான் இல்ல, இவளை கொன்னது நான் இல்ல. எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் ராகுல் கிருஷ்ணா என்கிட்ட சொல்லிட்டான். இல்ல, அவன் எதையுமே சொல்லியிருக்க மாட்டான். ஒருவேளை ஏதாவது சொல்லியிருந்தா அது பொய்யாதான் இருக்கும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல போறேங்கிறத கவனமா கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்க சார். வாழறதுக்கு வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில தான் நான் இந்த வீட்டை கெஸ்ட் ஹவுஸா மாற்ற முடிவெடுத்தேன். ஒரு சில பேர் இங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்து தங்குவாங்க. ஒரு சில பேர் ஒரு நாள் மட்டும் தங்கிட்டு திரும்பி போற காதலர்களா இருந்தாங்க. ஆனா நேத்து வந்த அவன் இது மட்டும் இல்லாம வேற என்னென்னவோ திட்டங்கள் வச்சிருக்கான்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ். அதுதான் ரூம். ஒரு ரூம் தான் புக் பண்ணியா? ஆமா, ஏன் கேக்குற? பத்தாது. ஒரே ரூம் ஷேர் பண்றதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அது வரைக்கும் எனக்கு என்னோட ரூம், உனக்கு உன்னோட ரூம். ஓகே அங்கிள்? எனக்கு இன்னொரு ரூம் வேணும். அதுக்கு என்ன மாத்தார? இந்தா அம்மா, நீ அந்த ரூம் எடுத்துக்க. தேங்க்யூ அங்கிள். பாய். நீங்க எதுக்காக கீயை கொடுத்தீங்க? மனசுல எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருந்த தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க நீங்க. சாரி. சாரி. சரி. அங்கிள், நானும் மீராவும் பார்க்க எப்படி இருக்கோம்? எங்க 2 பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்கு. சச்சா, எனக்கு பொருத்தமான பொண்ணு அவ இல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா அவளோட அழகான செம்ம ஃபிகரா எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கும். ஆன முடியல. இல்ல, இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறோமா? அப்புறம் எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன்? எல்லாம் ஒரு காரணமா தான். அதெல்லாம் போக போக தெரிஞ்சுப்பீங்க அங்கிள். அப்புறம் இந்த எண்ணம் லேட்டா வந்துருச்சுன்னா நான் நினைக்கல. ஏன்னா முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. நாளைக்கு காலையில வரைக்கும் இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் அங்கிள், சொன்னதை போட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க. கஷ்டப்படுவா, பாவம், எதுவும் தெரியாத பொண்ணு. உங்க 2 பேருக்கும் எவ்வளவு நாளா பழக்கம் இருக்கு? வெறும் 2 மாச பழக்கம் தான். ஆனா பார்த்தா ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சுல்ல? அப்புறம் அங்கிள், நாங்க இங்க இருக்கோன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்லல. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அதோட எல்லாமே முடிஞ்சிரும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா. ரகசியத்தை ரகசியமாவே காப்பாத்த எனக்கு நல்லாவே தெரியும். அங்கிள், படுத்தா தூக்கம் வரல. நாளைக்கு வேற கல்யாணமா? ரொம்ப டென்ஷனா இருக்கு. எந்த கெட்ட நேரத்துல எனக்கு இந்த யோசனை வந்துச்சேன்னு தெரியல. ஹெல்ப் பண்ண வேண்டாம். அங்கிள், இந்த பப்பாளியை எடுத்துக்கிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லதாமே. அவன் பண்ற எல்லா விஷயங்களும் சந்தேகத்தை தூண்டுச்சு. ஆரம்பத்தில் எடுத்து அவன் செய்யற எல்லாமே. பப்பாயா ஜூஸ்ல தூக்க மாத்திரையை கலந்தான். அதை பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். என்னை மயக்கமடைய வச்சுட்டு அவன் அப்படி என்ன பண்ண போறான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன். என்னங்க அங்கிள்? இனிப்பு பத்தல. எனக்கு இனிப்பு இன்னும் வேணும். ஜூஸா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும். இரு, சக்கரை போட்டுக்கிறேன்.
இந்தா ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். எஸ். பாய். குட் நைட் பெரியவரே. ஹாய் மீரா. பெருசு தூங்கிடுச்சு. என்ன ஒரு டார்ச்சரு. என்கிட்ட சொல்றாரு உனக்கு எனக்கு பொருத்தமே இல்லையா. அதுக்கு நீ என்ன சொன்ன? உண்மைதானே சொன்னேன். உண்மையை யார் சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்கணும்ல. என்ன இன்னைக்கு ராத்திரிய திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணும். அப்படியே நாளைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி கிளம்பிடணும். என்ன ராகுல், நீ என்ன பேசிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நமக்கு நடுவுல எதுவும் வேண்டாம். கல்யாணம் ஆகாத ஒரு பொம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த வந்தாங்க, நமக்கும் அதே மாதிரி நடக்கட்டுமே. Come on, come on, come on, come on. ராகுல், ராகுல் விடு. என்ன பண்ற? விடு. வேண்டாம், சொல்றது கேளு. வேண்டாம் ராகுல், வேண்டாம். ஏய், என் கையால சாவ கூடாதுன்னு நினைச்சனா இங்க இருந்து போயிடு. போடா. ராகுல், ராகுல் வேண்டாம். ராகுல், ராகுல் என்ன விடு. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. கதவை தர. ராகுல், அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. கதவை தர. ராகுல். அம்மா, என்னாச்சு? நீ என்ன பண்ண? வெடியா. வெடியறதுக்குள்ள யார் கண்ணையும் படாத மாதிரி எங்கேயாவது போய் தூக்கி போடி விட. இன்னொன்னு, இந்த விஷயம் மட்டும் போலீஸுக்கு எங்கேயாவது தெரிஞ்சது, வயசானவனு பார்க்க மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அவனை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு என்னோட உடம்புல தெம்பு இருந்திருந்தா மீராவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவ செத்திருக்க மாட்டா. கற்பனையில் ஒரு பொய்யான கதையை சொன்னா அதை கேட்டுட்டு போகிறதுக்காக இல்லை நான் வந்தது. அம்மன் கோவில் தெருவில் வசிக்கிற ருக்மணி தேவி உங்க முன்னாள் மனைவி. அவங்கள கொல்ல சொல்லி ராகுல் கிருஷ்ணா கிட்ட நீங்க சொன்னீங்க. அதை அவன் கேட்கலன்றதுனால உங்களுக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சு. மீராவை கொல்ல வேண்டிய நோக்கமும் அதுதான். மனைவியா? எனக்கா? நான் தான் அவளை கல்யாணமே பண்ணிக்கலையே சார். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவளை கொல்ல சொல்லி அனுப்பியிருப்பேன்? 1000 ரூபா கொடுத்தாலே ஒருத்தனை கொலை பண்ண முடியும். அதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. உங்களை அவன் தப்பா நம்ப வச்சிருக்கான். நீங்க அவனை நம்பாதீங்க. அரவிந்த், ஒரு விலாசத்தை நோட் பண்ணிக்க சார். ருக்மணி தேவின்றவங்க அந்த விலாசத்துல இருக்காங்களான்னு விசாரி. ஓகே, சீக்கிரம், குயிக். சார், அரவிந்த் பேசுறேன். எஸ் அரவிந்த், சொல்லு. சார், அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல அப்படி ஒரு விலாசமே இல்லை. ருக்மணி தேவிங்கிற ஒரு லேடியும் அட்ரஸ் ஃபேக்குன்னு சொன்னாங்க. நம்மளை யாரோ குழப்பி விடுறாங்களோன்னு தோணுது. ஓகே. சார், சார், அவன் ஒரு மனநோயாளி. மீராவை கொண்டு அவனை எந்த காரணம் கூட தப்பிக்க விட்டுறாதீங்க. ராகுல், நம்பியார் சார். நம்பியார் சார்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி இவன் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவ்வளோ நாள் தங்கினது அன்பை மட்டும் சொல்லித்தர சன்னியாசிகள் இருக்கிற ஆசிரமத்தில் தான். இருந்தாலும் இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு இப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை செய்ய? சாதாரணமா இப்படிப்பட்ட கிரைம்ல காதலிச்ச பொண்ணு கிடைக்கலனாலோ இல்ல காதல் தோல்வி அடைஞ்சாலோ தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா இந்த கேஸ்ல மீராவும் ராகுலும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல ஒன்னாதான் ஹாலிடே ஹோமுக்கே போயிருக்காங்க. ஆமா, சங்கரநாராயணன் சொன்னது மீராவை அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு தான். ஒரு வாழ்க்கை முழுக்க ரெஜிஸ்டர் மேரேஜ்ன்ற ட்ராப்ல அவன் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக தான் அவன் ஒரு பக்கம் யோசிச்சிருக்கான். மீராவை விட அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு நிச்சயமா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கு அவன் தேர்ந்தெடுத்த வழி மீராவை கொலை பண்ணத ஒரு பேச்சுக்கு இப்ப விட்டுறலாம். ஆனா அவன் எதுக்கு நம்பியார் சாரை கொல்லணும்? அதுவும் அவரோட வீட்டுக்கு போய். சங்கரநாராயணன் சொன்ன மாதிரி ஒரு மனநோய் அவனுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா? நான் அதை நம்ப மாட்டேன். கொலை பண்ண விதம், இடம், இது எதையுமே அந்த மாதிரி நம்புறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. 2 கொலைகளுக்கும் வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவன் நம்ம கையில மாட்டணும். மீரா உயிருக்கு உயிரா நேசிச்ச அவளோட காதலன் ராகுல் கிருஷ்ணன், த மோஸ்ட் வாண்டட். நான் சொன்ன பரிகாரம் எல்லாத்தையும் செய்யணும். எல்லாம் சரியாயிடும். இந்தாங்கம்மா. இந்தாங்க. இது மேலதான் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. இப்ப என்னாச்சு? கியூரியாசிட்டி, எதிர்பார்ப்பு. சொல்லுங்க, இப்ப என்னதான் என் ரேகை சொல்லுதுன்னு? முருகா, பாக்குறேன் இருங்க. பிரச்சனைகள் தான் இருக்கு. ஆயுள் ரேகையில பிரச்சனை இருக்கு. மரணம் கூட நடக்கலாம். மரணமா? ஆமா, ஆனா அது உங்களை தேடி வரும். நீங்க இருக்க இடத்துக்கு. கவனமா இருங்க. முருகா சார், சில பரிகாரங்கள் செஞ்சா ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வேண்டாம், தன்னம்பிக்கையில எனக்கு நம்பிக்கை அதிகம். அன்னைக்கும் இன்னைக்கும் ஆத்மாவை பாத்துக்கிற பொறுப்பு இந்த உடம்புக்கு அதிகமா இருக்கு. இந்த உடம்ப நிச்சயமா கடவுள் பார்த்துப்பாரு. வேண்டிக்கிறேன். அதானே நான் பண்ண முடியும்.
யாருமா? என்ன வேணும்? எனக்கு இப்ப எஸ்பி சார் அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. ஆமா, Please, கொஞ்சம் வர சொல்றீங்களா? சாரி, கேஸ் பத்தின எந்த டீடைல்ஸும் வெளிய போக கூடாது எனக்கு உத்தரவு கொஞ்சம் வழி விடுறீங்களா? சொல்றது கேளுங்க. யோ, நான் சொல்றது கேளுங்க. கூப்பிடுங்க. உனக்கு எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டா டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேணும். நீ நேரடியா சித்தார்த் சார் கிட்ட கேட்டுக்கணும். புரியுதா? நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க. போங்க. கான்ஸ்டபிள் யார் இது? இல்லம்மா சார், இந்த பொண்ணு யார் நீங்க? ஐ அம் சோஃபியா. சோஃபியாங்க. என்ன வேணும்? எனக்கு எஸ்பி சாரை பார்க்கணும். பெர்மிஷன் இருக்கா? இல்ல. இந்த பார், பெர்மிஷன் இல்லாம எஸ்பி சார்லாம் பார்க்க முடியாது. போயிட்டு அப்புறம் வாங்க. நான் அவரை பார்க்கணும். பார்த்துட்டு தான் போவேன். நில்லுங்க. அரவிந்த் சார், சார் இவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்க. லெட் இன். ஓகே சார். உனக்கு என்ன பிரச்சனை சோஃபியா? ராகுல் கிருஷ்ணா அவன் எந்த தப்பு பண்ணல சார். அவன் யாரையும் கொல்லல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சிருக்கோம். அவனை எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா நேத்து ராத்திரி அவன் எதுக்கு சாரை கொல்ல ட்ரை பண்ணணும்? அது மட்டும் இல்ல, அவன் செஞ்ச குத்தம் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டானா? ஆமா. அத நம்பாதீங்க சார். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. சதி சார். சார் ப்ளீஸ் ராகுலை காப்பாத்துங்க. அவன் ஒரு அப்பாவி. சார், நீங்க சொன்ன மாதிரியே ராகுல் கிருஷ்ணா படிச்ச காலேஜ் மொத்தத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். இந்த சோஃபியா சொன்னது சரிதான்னு தோணுது. ராகுல் கிருஷ்ணா ஒரு கொலைகாரனா இருக்க முடியாதுன்னு மொத்த காலேஜும் சொல்லுது. அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சார். ராகுல் கிருஷ்ணா சொன்ன கதையும் சங்கர் நாராயண சொன்ன கதையும் இது ரெண்டும் இல்லாத உண்மையான கதை. வேற ஒன்று இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கதை. கண்டுபிடிக்கிற ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது. ராகுல் கிருஷ்ணா சொன்ன கதையும் சங்கர் நாராயண சொன்ன கதையும் இது ரெண்டும் இல்லாத உண்மையான கதை. வேற ஒன்று இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கதை. நான் ஜான் ஆபிரகாம், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்போ சங்கர நாராயணன்? பொண்ணு இறந்து போன இந்த வீட்டில் தனியா தங்கறதுக்கு பெரியவருக்கு பயம். அதனால என்னாச்சு, இந்த வீடும் இடமே எனக்கு குறைஞ்ச விலைக்கு கிடைச்சது. அந்த சங்கர நாராயணன் எங்க போனாரு? யாருக்கு தெரியும். விற்கிற அன்னைக்கு நான் கொடுத்த கவரையும் பீடியும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுக்கிட்டு அன்னைக்கு இங்க இருந்து போனவர் தான். அப்புறம் எந்த தகவலும் இல்லை. அவர் இப்போ உயிரோட இருக்காரான்னு யாருக்கு தெரியும்? ஹாலிடே ஹோம் சங்கர நாராயணன் நடத்தி இருந்த மோட்டல், அந்த பிசினஸை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, சும்மா கிடைக்கிற காசை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? அந்த பொண்ணு இறந்த ரூம்ல சாமியார் தங்கி இருக்காரு. அந்த பொண்ணோட ஆவியை பிடிக்கணும்னா அவன் ஏதாவது பண்ணி பிடிச்சிக்கட்டும். என்ன சார்? பிடிக்கட்டுமே. அப்புறம் எனக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. வேற எதுவும் கேட்க வேண்டியது இல்லைன்னா பார்க்கலாம். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. என்ன இன்ஃபர்மேஷன்? சங்கர நாராயண உயிரோட இருக்காரா அப்படின்ற டவுட்.
அப்படி ஒரு சந்தேகத்துல தள்ளினது நீங்க தானே? வீடு வித்து வந்த காசையும் டிடியையும் ஒரு கவர்ல போட்டு இந்த மலையில அவரால் தனியா இருக்க முடியாது. அவருக்கு 70 வயசாகுது. அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். உயிரோடு இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், ஏதோ ஒண்ணு இல்ல. அது சார் அரவிந்த் சார், இல்லை சார், இந்த சங்கர நாராயணன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன? ராகுல் கிருஷ்ணா பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த ஆள் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு. ஆனா நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸை கேட்டு முடிக்கலையே. அவரை பார்த்து கேட்டா ஒருவேளை அவருக்கு தோணலாம் இல்ல, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்குன்னு. நிறுத்து சார். பேக். Wait here. Yes, sir. இன்னைக்கு காலையில் எடுத்ததா? கலப்படம் இல்ல. இல்ல சார், நல்ல சுத்தமான காட்டு தேனு. கொடுக்கணுமா? இங்க ஹோட்டல்ல வந்து தங்குற வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்க இருந்து தான் சார் சப்ளை பண்றோம். ஹாலிடே ஹோம்ல. ஆமா சார். ஜான் சார் எப்பவுமே நேர்ல தான் வந்து வாங்குவாரு. அந்த ஜான் சார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிசார்ட் ஆரம்பிச்சாரு? அது ஒரு 10-15 வருஷம் இருக்கும். முதல்ல இது ஒரு லாட்ஜா இருந்தது, இப்பதான் ரெசார்ட்டா மாறுச்சு. என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. சில்லற பாக்கி வச்சுக்கோங்க. சரி. தினமும் தேன் குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லதான். பொய் சொல்ற ஒருத்தரை எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். யாரை பத்தி சொல்றீங்க சார்? ஜான் ஆப்ரஹாம். ஜான் ஆப்ரஹாம்? புரியல சார். சங்கர நாராயண் கிட்ட இருந்து இந்த ஹாலிடே ஹோம் சமீபத்தில் வாங்கினது தானே நம்ம கிட்ட அவர் சொன்னாரு. ஆமா. அது போய் கடந்த 15 வருஷமா அதோட உரிமையாளர் ஜான் தான். அப்ப அவனை போய் தூக்கிடலாமா சார்? ஜான் ஏன் பொய் சொன்னா அதை தான் கண்டுபிடிக்கணும். வழி இருக்கு. லெட்ஸ் கோ. ஓகே சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். நான் நினச்சி கூட பார்க்கல ஜாமீன் கிடைக்கும்னு. அதுக்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். பெயில் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் அதை பண்ணாமல் இருந்த எஸ்பி சித்தார்த் சார் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் கோர்ட்டில் நடக்க போகிற கேஸ் விசாரணை. போலீஸ்க்கு முன்னாடி குற்றத்தை ஒத்துக்கிட்டது கோர்ட்டுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டில் நான் குற்றத்தை ஒத்துக்காதது உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டே இல்லை. வெளியே எனக்கு சில வேலைங்க இருக்கு. நேரடியாக நானே இறங்கி செய்ய வேண்டிய விஷயம். சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் நான் தான் பண்ணணும்னு இறங்கி தைரியமாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் கோர்ட்டில் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அதை ஏற்றுக்கிட்டு நான் போவேன். ஓகே சரி மேடம், நான் கால் பண்ணுறேன். ஓகே. உனக்கு யார் மேலே இவ்வளோ கோவம் ராகுல்? எனக்கு தெரியும் நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. உண்மையை சொல்ல, அங்க என்னதான் நடந்துச்சு? மீரா நம்பியார் அவங்க 2 பேரை கொலை பண்ணது யாரு? நான் தாண்டி. பொய் சொல்லாத. அது உனக்கு தேவையில்லாதது. எனக்கு தெரியணும். ரத்தத்தை பார்த்தா மயக்க போடுற ராகுலுக்கு 2 பேரை கொல்ல எப்படி மனசு வரும் சொல்லு? ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போடுற ராகுல? என்ன உண்மைதானே? டாக்டருக்கு படிச்சு ஆபரேஷன் பண்ணுங்கிற நிலைமை வரும் தானே? மெடிசனுக்கு போகாம நீ இன்ஜினியரிங் எடுத்த. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. பைத்தியக்காரனடி. அதான் உண்மை. ரத்தத்தை பார்த்தா பயப்படுற ராகுல் தாண்டி உனக்கு தெரியும். அவனா செத்து போயிட்டான். So be careful. சார், நான் சோஃபியா பேசுறேன். சோஃபியா. நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணேன் நிறைய தடவை. ஆனா அவன் எதையுமே சொல்லல. அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான் சார். நான் என்ன பண்றது? முயற்சி பண்ணணும், மறுபடியும் முயற்சி பண்ணணும். ராகுல் கிருஷ்ணாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அஃபீஷியலா நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா, அவனோட ஃப்ரெண்டுன்ற உரிமையை பயன்படுத்தி ஒன்னால அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக தான். அந்த நம்பிக்கையை நீ கெடுத்துடக்கூடாது. இல்ல, நான் மறுபடியும் ட்ரை பண்றேன்.
ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உங்களுக்கு உடனே கால் பண்றேன். ஓகே. ஓகே சார். சோஃபியா, ராகுல், நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட உன்னை கொல்லலாம் பயப்படல. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது என் ஸ்டைல். அதுதான் ராகு கிருஷ்ணாவோட தியாரி. அந்த எஸ்பிக்காக ரகசியத்தை தெரிஞ்சுக்க இன்னொரு வாட்டி பின்னாடி வந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டேன். சார் அவனை காணோம்ல சார். ஹி இஸ் மிஸ்ஸிங். சார் அங்க பாருங்க. உன் மனசுக்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்க இனி சோஃபியாசன் வரமாட்டா. அதுக்கு பதிலா அந்த வேலையை ஏத்துக்கிட்டது நான் தான். என்னைய நீ கழுத்து நெரிச்சு மூச்சு அடைச்சு கொல்ல பாப்பியா, இல்ல உதட்ட கடிச்சு ரத்தம் வர வைப்பியா? இந்த பூட்டை பார்த்தல, எட்டி உதைச்சு உன் நெஞ்சு எலும்ப உடைக்க முடியாம நான் இங்க நிக்கல. உன் மேல கொஞ்சம் கருணை இருக்கிறதுனாலதான், உனக்கு யாருமே இல்லைங்கிற அனுதாபத்தினாலதான். ஓ அனுதாபம் எனக்கு தேவை கிடையாது. பாத்தியா இத? நீ இப்ப சொன்ன பூட்டோட தழும்பு. அதனால பயமுறுத்த நினைக்காத. இப்படியே பண்ண எஸ்பின்லாம் பார்க்க மாட்டேன். அரவிந்த், நோ. சாஸ்திரப்படி கைரேகை உண்மையை சொல்லுன்னு சொல்லுவீங்கல்ல, இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கை கொலகாரனோட தான். இவன் கொலகாரன் தான். இந்த கையில மனுஷ ரத்த வாசனை இருக்கு. எஸ்பி சித்தார்த் மகாதேவ், நல்லா இருக்கு உங்களோட கேஸ விசாரிக்கிற முறை. அதுவும் இந்த மாதிரி வெக்கமால உங்களுக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆபீசரா? ராஸ்கல் யாரு? அரவிந்த், சொல்றது கேளு. வேண்டாம்னு சொல்லல. இவனை அடிச்சு நொறுக்கணும் சார். I said no. Relax.
கோர்ட்ல நீ குற்றத்தை ஒத்துக்காதது வெளியில உனக்கு ஒரு வேலை இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கோர்ட்ல வந்து குற்றத்தை ஒத்துக்குவல்ல. கேஸை பத்தி மட்டும் யோசிக்கிறவனுக்கு கைரேகை பார்க்கறது மட்டும் இல்ல, மைண்ட் ரீடிங்கும் தெரிஞ்சிருக்கணும். கண்ணை எங்கடா வச்சிருக்க? சார், எல்லா ஸ்டேஷன்லையும் மெசேஜ் கொடுத்தாச்சு சார். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. என்ன கேட்டால் அவன் இந்த ஏரியா விட்டே ஓடி இருப்பான் சார். அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த அசிங்கம் நமக்கு தான் சார். நமக்கு இல்லை, எனக்கு. என்னோட விருப்பத்தினால தானே ஜாமீன் கிடைச்சி அவன் வெளியே வந்தது. ஒரு கொலையை அவன் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னா நடந்த உண்மையை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு தான் நான் பயந்தேன். நான் பண்ண கெஸ்ஸிங் தப்பா இருக்கும்னு இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் அவன் இந்த ஊரை விட்டு போயிட்டான்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அவனோட ஜாமீனுக்கு நின்னது சோஃபியா ஹாசன், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சோஃபியான்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது. உங்களை பார்க்கணும்னு ஆஃபீஸ் வந்திருந்தாங்க சார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் எனக்கு கால் பண்ணான். அப்புறம் அவன் ஃபோன்ல ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தான். மன்னிப்பு கேட்டான். உன் கழுத்தை பிடிச்சத நான் பண்ண பெரிய தப்புன்னு சொன்னான். அப்புறம் அவன் என்கிட்ட முறையா அவன் என்ன லவ் பண்றதா சொன்னான். எனக்கு என்னோட ராகுல் திரும்ப வேணும் சார். நீங்க நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அரவிந்த், சோஃபியாவை சொந்தக்காரங்க வீட்டில் கொண்டு போய் விடு. ராகுல் கிருஷ்ணாவோட அடுத்த டார்கெட். அது ஒரு காரணத்தினாலையும் சோஃபியா ஆகக்கூடாது. சரிங்க சார். சோஃபியா அவன் அப்படி பண்ணுவான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவனோட வார்த்தைகளை உறுதியா நம்மளால நம்ப முடியாததுனால முன்னேற்பாட நம்ம இதெல்லாம் செய்யணும். வாங்க.
கொலைகாரன் யாரு சார்? எப்படி நடந்ததுன்னு தெரியல. கேஸோட போக்கை பற்றி நீங்கள் ஐஜி வர்கீஸ் கிட்ட சொன்னதை எப்படியோ கேள்விப்பட்டுக்கிட்டு இந்த ஆள் இங்கே வந்து நிற்கிறார் சார். நீங்க ஏமாற வேண்டி இருக்குமே ஆண்டனி. இந்த கொலைகளை பண்ணது எந்த அரசியல்வாதின்னு நீங்க இப்பவும் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் சும்மாதான் அதை சும்மாலாம் இல்ல, தெரிஞ்சுதான் கேட்டேன். கேஸ் விசாரணையை திசை திருப்ப வேணும்னே செஞ்சிருக்க. ராகுல் கிருஷ்ணா என்ன எதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணணும்னு ஆபீஸ்ல நடந்த என்கொயரி. இப்போ அதை விசாரிச்சு நீ வந்திருக்க. என்னை விட கேஸ நீ நல்லா ஃபாலோ பண்ற போல இருக்கு. சார் சார் அது வந்து தெரியும். இன்டெலிஜென்ஸ் ஐஜி வர்கீஸ் சாருக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு கதையில நீயும் ஒரு கேரக்டர். நேத்து எனக்கு நடந்த கொலை முயற்சி, அதை யார் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எங்களுக்கு சொல்லல. பரவாயில்ல, உங்க சூழ்நிலையை என்னால புரிஞ்சிக்க முடியுது. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். நீங்க போலாம். கேஸ் இன்ஃபர்மேஷனை நானே கூப்பிட்டு சொல்றேன். ஓகேவா? வரேன் சார். சார். குட் மார்னிங் சார். கேஸை பத்தி பேசுறதுக்கு இந்த பங்களாவை தவிர வேற இடமே இல்லையா? இங்க ஒரே டஸ்டா இருக்கு. மன்னிக்கணும் சார். ராகவ் நம்பியாரும் மீரா நம்பியாரும் கொலை பண்ணப்பட்டது எப்படின்னு ப்ரூவ் பண்றதுல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் தான் இந்த வீடு. அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ப்ளீஸ். ஓகே ஓகே. ராகுல் கிருஷ்ணா இவங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆசிரமத்துல நல்லவனா இருந்த இவனோட வாழ்க்கை வழி மாறினது ஒரு நாள் சாயங்காலம் தான். வணக்கங்கம்மா. வணக்கம். இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சதா கிளாஸ்? ஆமாம்மா. நில்லு. நாளைக்கு முக்கியமான நாள்னு உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நாளைக்கு அஷ்டமி ரோகிணி, நீ பிறந்த நாள். நான் மறக்கல. சரியா போச்சு. மறதி இருந்தாதான் மனுஷனா வாழ முடியும். அப்புறம் நாளைக்கு உனக்கு இன்னொரு விசேஷமான நாள். நாளைக்கு இந்த ஆசிரமம் எங்க எல்லாரையும் விட்டு நீ போகணும். போணுமா? எங்க? இந்தா இத படிச்சு பாரு. அன்புள்ள அம்மாவிற்கு, நாளைக்கு அஷ்டமி ரோகிணி. என்னோட மகனை அம்மாவுக்கு கொடுத்த அதே நாள். ரொம்ப வருஷங்களா நமக்கு இந்த நாள் தான் கடந்து போயிட்டே இருக்க. மறுபடியும் இதே நாள் வரும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இதுக்கப்புறமாவது ராகுல் என் கூட இருக்கணும்னு. அவனை நான் உரிமையோட திருப்பி கூப்பிடுறேன். மனப்பூர்வமா நீங்க அவனை வழி அனுப்பி வைக்கணும். முன்னாடி நீ எங்க கையில கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்துச்சு. உன் அருணா கயிறுல உன்னை என்னைக்கு கேட்டாலும் திருப்பி கொடுக்கணும்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு லெட்டர். நீ போயாகணும் ராகுல். எல்லாம் நல்லதா நடக்க நாங்க வேண்டிக்கிறோம். நீ வருவியான எனக்கு சந்தேகம் இருந்தது. சொந்த ரத்தம் வந்து கூப்பிடும்போது வராம இருக்க முடியாதுல்ல, அப்படிதானே? வா. இது வெறும் போட் இல்ல, இதுல பதில் இருக்கு.
இப்படி ஒரு அப்பா உனக்கு இருந்தும் எதுக்காக இவ்வளவு காலமா நீ அனாதையா வாழ்ந்தன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பதில் இதுல இருக்கு. நீ தெரிஞ்சுக்கணும் இந்த அப்பாவுக்கும் உனக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு. யாராச்சும் இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன விஷயம்? நீ யாரியா? இது நியூஸ் பேப்பர் ஆபீஸ். இங்க வரதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? அதிகாரம் இருக்கிறதுனால தான் உள்ளே வந்தேன். இந்த நியூஸ் பேப்பரோட ஆபீஸோட மேனேஜர் எங்கடா இருக்கான்? அவர் மேல கை வைக்காதீங்க. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் நான் தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. தோட்டத்துல வேலை பார்க்கற பெண் தொழிலாளிகளை இந்த அரசாங்கம் காப்பாத்தணும், அப்படிதானே? ஆமா, அதுக்கு உங்கள மாதிரி ஆளுங்க தான் காரணம். இந்த தோட்டத்துல வேலை பார்க்குற பொம்பளைங்க கற்பழிக்கப்படுறத உடனே நிறுத்தி ஆகணும். அன்னைக்குதான் நானும் இந்த நியூஸ் பேப்பர் நடத்துற போராட்டமும் நிக்கும். போராட்டமா? யோ மேனேஜரே, இது வரைக்கும் நடந்தது பெருசு இல்ல, இதுக்கப்புறம் நடக்க போறது கொடூரமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்க. நீயும் உன்னோட நியூஸ் பேப்பர் கம்பெனியும் இனிமே இருக்கவே இருக்காது, புரிஞ்சுதா? அழிக்க முடியாதது என்னன்னு தெரியுமா? எழுத்துக்கள். வார்த்தைகளை ஆயுதமா பயன்படுத்துற எனக்கு நீங்க கொடூரமா என்ன பண்ணாலும் எதுவும் நடக்காதுன்னு போய் சொல்லிடுங்க உங்களை அனுப்புறவங்க கிட்ட. இது எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப. எழுது. இந்த ஊர்ல ஒற்றை தாய்மார்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதுக்கு காரணம் காவல் அதிகாரிகள். ஜானகி அக்கா கிச்சன்ல இருக்காங்க. குழந்தைய நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனால தோட்டத்துல வேலை பார்க்கிற பெண் தொழிலாளர்களோட இந்த மோசமான நிலைமைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தோடது. நான் இந்த பக்கமா போயிடுவேன். உனக்கு தனியா போக எதுவும் பயம் இல்லைல்ல? பயமா? எனக்கா? உங்க அப்பா ரிப்போர்ட்டர்னால உனக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. பாய் பாய். ஏய் வாடி வாடின்ற வா. அடம் பிடிக்காத. ஏத்திட்டு வாங்க. மேனேஜர் சார், இது வேண்டாமே, இல்லைன்னா அவங்க கடவுளே, இனி என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. நியூஸ் பேப்பர் போடுறவங்ககிட்ட இருந்து எல்லா பேப்பரையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஜனங்களுக்கு நமக்கு எதிராக போராட்டம் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். இதுக்கு நம்ம ஏதாவது செய்யலை ரொம்ப மோசமாயிடும். தெரியும்ல, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. போலீஸ் ஸ்டேஷனை கேரோ பண்ணுறது கூட யாரும் தயங்குறது இல்லை. துப்பாக்கியை எதிர்த்தே போராட்டம் பண்ணுறாங்களா? அதை சொல்லிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடி யாராவது வரட்டுமே. ஒருத்தனும் உயிரோட போக மாட்டான், பொம்பளைங்களை சேர்த்துதான். என்ன தாமசார்? தேனையும் தேயிலையும் போட்டு செஞ்ச பிளாக் காஃபியும் ரம்மும் நல்ல அழகான பொண்ணுங்களும் இந்த மலையில இருக்கிற குளிருக்கு சூப்பர் காம்பினேஷன். கரெக்ட், அதுதான் சொர்க்கம். நீ தைரியமா இரு, காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். காசு கொடுத்தாலும் அந்த மேனேஜர்லாம் வழிக்கு வரமாட்டான். அவன் நம்ம வழிக்கு வரணும்னா இதோ
இத நெத்திக்கு நேரா பிடிச்சி ஒரே ஒரு அழுத்துதான். டிம் அப்படி தீக்கணும். இன்னைக்கே போய் தூக்கிட்டா என்ன? இப்ப வேண்டாம். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்கு நம்பியாரே. மேனேஜருக்கான டயத்தை கடவுளே குறிக்கட்டும். ரேடியோ எஃப்எம் முக்கிய செய்திகள். இந்தியாவில் அவசர நிலை ஏற்பாடுகள். பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட யுத்தத்திற்கு பிறகு அரசாங்கம் இப்பொழுது ஒரு யுத்தத்தை எதிர்க்கிறது. தீவிரவாத இயக்கங்களிடமிருந்து தகவல் கிடைத்திருப்பதாகவும் அதை தடுப்பதற்காக முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று தீவிரவாதி பக்ரூத் அலி அகமான் 352வது சட்டப்படி அலி அகமானை கைது செய்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவரான ஜெயபிரகாஷ் நாராயணன், முராஜி ஜெர்சாய், பிரசன் பிகாரி வாசுகை, LK அத்வானி, சிங்கே ஜே மற்றும் ஆர்வலர்கள். இவனுடைய அவதான் நம்ம மேல போட்ட கேஸோட சாட்சி. சொல்றது கேளுங்க. வேண்டாம், குழந்தை விடுங்க. என்னத்துக்கு எல்லாம் அவசியமே இல்லை. என்ன சொல்ற? பேச்ச குறைக்கணும், வேலையை கவனிக்கணும். அதுதானே முக்கியம். பேச்ச குறைக்கணும், வேலையை பாரு. இவளை கூட்டிட்டு போ. வாடி அங்க. நம்பியாரே, அவனை எழுதிட்டு வாயா சீக்கிரம். என்ன விடுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க அப்பா, அப்பா, அப்பா. ஏய், ஆடிங்கறேன். ஆடி. சொல்லிட்டே இருக்கேன். அப்பா. உன் ஃப்ரெண்டோட கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வருது. அப்ப நீ எங்களுக்கு எதிராக தான் சாட்சி சொல்லுவியா? சொல்லுங்கிறன்ல, சாட்சி சொல்லுவேல்ல? சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். உங்க 3 பேருக்கு எதிராக நான் சாட்சி சொல்லுவேன். அப்பா, ஏண்டா பரதேசி நாய். இங்க பாரு, இங்க பாரு. ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆனா நீ கோர்ட்டுக்கு போறப்போ சாட்சி சொல்லக்கூடாது. சொல்லுவியா? சாட்சி சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. வழி விடுற. நீ தேடும் போது வருவது உண்டோ, விட்டு போகும்போது சொல்வதுண்டோ. தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காம வாங்கிடலாம். அந்த பொண்ணு மூச்சு விட மாட்டேங்கிறா. செத்துருப்பாயா, எடுத்துட்டு போய் கொளுத்திரு. எரிக்கும் போது சர்க்கரையை போடு, அப்பதான் எலும்பு கூட மிஞ்சாது. கோயம்புத்தூர்ல பண்ணிருக்குமே, ஞாபகம் இல்ல? அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. அரசாங்கத்துக்கு எதிராக பத்திரிகைகளை எழுதினவன்
சொந்த பொண்ணைய கொண்டு எரிச்சவன், பொண்டாட்டிய கொடூரமா கற்பழிச்சு மனநோயாளி ஆக்கினவன், வீட்டை விட்டு ஊரை விட்டு ஓடிப்போக கட்டாயப்படுத்தினவன், நம்பியார், சர்தார், தாமஸ் செபாஸ்டின், இப்படி 3 பேரை என் மேல போட்ட கேஸ் சாதாரணமானதில்லை. அவங்க பக்கம் பவர் இருந்ததுனால கோர்ட்ல அவங்க எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கோர்ட்டு எனக்கு கொடுத்த ரெட்டை ஆயுள் தண்டனையில் நான் உள்ள போகும்போது என்னை பார்க்க வந்த ஜான் கிட்ட நான் ஒன்னே தான் கேட்டேன். தண்டனை அனுபவிச்சு வெளியே வர முடிஞ்சா நம்ம வாழ்க்கையை கெடுத்த அந்த 3 பேரையும் பழி வாங்கணும். அதுக்கு உதவியான என் கூட இருக்கணும். ஜான் வார்த்தையை காப்பாற்றணும். நான் எழுதின லெட்டரையும் ஒன்னையும் ஜான் தான் அநாத ஆசிரமத்தில் ஒப்படைச்சது. எல்லாரையும் கொல்லணும். சர்தார் விஷயத்துல ஜெயிச்சிட்டோம். இனி நம்பியார் அழிக்க வேண்டிய நேரம். யார் இவ? நம்பியாரோட பொண்ணு இவ. உத அவ மூஞ்சிலேயே உத. நம்பியார் தான் உயிரை விட மேலா நினைக்கிற இவ முகத்துல இந்த மாதிரி தழும்பு வரணும். அதை பார்க்கும்போது நம்பியாருக்கு வலிக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். உத அப்பா, எந்த தப்பு பண்ணாத இவளை தண்டிக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடு கிடையாது. பொண்ணோட அக்கா அவ என்னடா தப்பு பண்ணா? என் பொண்ணோட அழுக சத்தத்தை கேட்ட இதே காதுல இவளோட அழுக சத்தமும் கேட்கணும். அதான் எனக்கு வேணும். நான் பண்ணுவேன். வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா. சொன்ன கேளுங்க. விடு அப்பா. எழுந்துருங்க. ஓ போயிடு. பாத்தியா, தப்பிக்க விட்டுருந்தாலும் இவளால் தப்பிக்க முடியல. பாத்தியா, இவளை நான் கடத்திட்டு வந்துட்டு நம்பியார்கிட்ட போய் சொன்னேன். இவ எவன் கூடவோ ஓடி போயிட்டான்னு. இதையும் ஃபோன் பண்ணி சொல்லு. இது தெரிஞ்சா அவன் கதறுவான். அவன் கதற சத்தத்தை கேட்டுட்டு தான் நான் அவனை பழி வாங்கணும். நம்பி யார பழி வாங்க வேண்டியது நீங்க இல்ல, நான். ஏய், யாரா அது? ஏய், யாருன்னு கேக்குறல? சொன்னது மாதிரியே அவன் அதை செஞ்சு முடிச்சான். மீரா காணாம போன மறுநாள் காலையில குட் மார்னிங் சொல்லி நம்பியார் சாரோட வீட்டில் என்ன வரவேற்றது அவன்தான். ஆனா அவனுக்கு தெரியல எவ்வளவு லேட் ஆனாலும் உண்மை வெளியே வரும்னு. அப்புறம் மீரா நம்பியாருடைய மரணம் ஆக்சிடென்டல் டெத்தா இருந்திருந்தா நம்பியார் சாரோட மரணம் எப்படி பார்த்தாலும் கொலை செய்யப்பட்டதா தான் தெரியுது. ஆமா, அது செஞ்சது ராகுல் கிருஷ்ணா தான். ஆனா சங்கரநாராயண ராகுலை பத்தி சொன்ன கதை ரெண்டுமே வெல் பிளான்டு. யாருக்குமே சந்தேகம் வரவே வராது. அது எப்படி பண்ண முடிஞ்சது? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்ல. நேத்து ராத்திரி என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி செஞ்சு மாட்டிக்கிட்ட நபர் தான். அரவிந்த் சார், சொல்லு.
எப்படி அப்பாவும் மகனும் சேர்ந்து இப்படி ஒரு கதையை சொல்ல முடிஞ்சது? ஐஜி ராகவன் நம்பியாரோட வீட்டில் இருந்து எஸ்பி வெளியே வந்த உடனே என் பையன் எனக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். எஸ்பி கிட்ட அவன் சொன்ன பொய்யான கதையை கேட்டதுக்கப்புறம் நான் ஒரு பொய் கதையை சொல்லி அதிலிருந்து தப்பிக்க முடிவெடுத்தேன். நீங்கள் புத்திசாலி. முதல்ல என் பையன் செஞ்ச கொலை முயற்சி, அப்புறம் நான் செஞ்ச கொலை முயற்சி, இதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, கேஸை நிரூபிச்சிட்டீங்க. ஆனால் அதனால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. தாமஸ் செபாஸ்டியன் கொல்லப்படுவான். இப்போவும் என் பையன் வெளியே தான் இருக்கான். ஏன் ரத்தம், அவன் கொல்லப்படுவான். அந்த சாவை உங்களால் தடுக்க முடியாது மிஸ்டர் சித்தார்த். அது கண்டிப்பாக நடக்கும். என்னையும் என் குடும்பத்தையும் அழிச்சவன் அவன். என் பொண்ணை கொன்னவன், என் வாழ்க்கையை நாசமாக்கினவன். அவன் சாகணும். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த சாவை தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. முயற்சி பண்ணாதீங்க. எப்படியாச்சும் தாமஸ் செபாஸ்டியனுடைய உயிரை காப்பாற்றணும் சித்தார்த். அவர் என்னுடைய சீனியர் மட்டும் இல்ல, ஃபேமிலி மெம்பர். கொல்லப்பட்ட அப்துல் சத்தாரும் நம்பியாரும் எனக்கும் வேண்டப்பட்டவங்க தான். ஆனா அவங்களோட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அரசியல் பின்பலத்தோட சப்போர்ட்ல இவங்க எல்லாரும் செஞ்ச கொடூரத்தை நினைக்கும் போது போலீஸ்காரன்ற பதவியில இல்லாம இருந்து என்ன கேட்டா நிச்சயமா நான் சொல்லுவேன், மீராவை தவிர்த்து பாக்கி 2 பேருமே கொல்லப்பட வேண்டியவங்க தான். நீங்க இப்ப காப்பாத்த சொன்ன தாமஸ் செபாஸ்டியன் அவர் அனுபவிக்க வேண்டிய தண்டனையும் சாவுதான். உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா நம்ம சட்டப்படி தான் நடந்துக்கணும் சித்தார்த். ராகுல் கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணணும். இட் இஸ் நாட் எ ரிக்வெஸ்ட், இட்ஸ் an ஆர்டர். சார், அரவிந்த், எல்லா இடத்தையும் செக் பண்ணணும். எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் ஆபத்து வரலாம். செக்யூரிட்டி ஸ்ட்ரெங்த் யூ கேன் டிசைட். சார், கொலை மிரட்டல் வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஆளுக்கு தங்குறதுக்கு வேற இடமே இல்லையா சார்? சாகறதுக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்றதுக்கா இருக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது செஞ்சாகணும். ஹலோ சார், சிஐ அரவிந்த், he will protect you. ப்ரொடெக்ஷன். ஐஜி வர்கீஸுக்கிட்ட நீ என்னென்ன சொன்னேன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சாகணும்ல? அப்படியெல்லாம் செத்துற மாட்டான் இந்த தாமஸ் செபாஸ்டியன். இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழ்வேன். உனக்கு தெரியுமா, நான் சர்வீஸில் இருந்த நாளில் என் பேரை கேட்டாலே நின்ன இடத்துலையே ஒன்றுக்கு போயிடுவானுங்க. இங்கே இருக்க எல்லா பிச்சைக்கார நாய்களும். போகலைன்னாலும் போக வைப்பேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருந்தது இந்த தாமஸ் செபாஸ்டியன் கையில். கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்ப நீங்க செஞ்ச இந்த கொடூரமான விஷயத்தை யாரும் எதிர்காத்ததுனால தானே நாங்க இப்படி இங்க வந்து காவலுக்கு நிக்கிறோம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சாவு பக்கத்துல வந்து நிக்கும் போது தயவு செய்து நல்ல விஷயத்தை சிந்திங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லது நடக்க அது உதவி பண்ணும். நிச்சயமா அதுதான் நடக்கும். அரவிந்த், டேக் குட் கேர். சார்,
நன்றி சித்தார்த். நான் என்னோட டியூட்டியை தான் செஞ்சேன். சங்கர நாராயணனும் ராகுல் கிருஷ்ணாவும் கஸ்டடியில் இருக்காங்கன்னு தப்பிச்சிட்டோன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த காலத்துல நீங்க கொடூரமா அழிச்ச பல குடும்பங்கள் உங்களை பழி வாங்கறதுக்காக இன்னமும் இருக்காங்க. இதே ஊர்ல சிலர் செத்துட்டாங்க, சிலர் இருக்காங்க. உங்களால அவங்க அனுபவிச்ச சித்திரவதைக்கு பழி வாங்க அவங்களோ அவங்கள சேர்ந்தவங்களோ வந்தா உங்களை காப்பாத்த என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. சத்தார் சாருக்கும் நம்பியார் சாருக்கும் நடந்தது உங்களுக்கு நடக்காம இருக்கணும்னா பரிகாரம் செய்யணும் சார். வேண்டிக்கோங்க. அரவிந்த் சார். ஸ்டாப். என்னாச்சு சார்? அந்த பேப்பரோட இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ டேய், இந்த உலகத்துல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இல்லைன்னா அவன் ஏன் கையில செத்துருக்க மாட்டான். லாக்கெட் கிடைக்காம இருந்திருந்தாலோ உங்களை தேடி நான் வந்திருப்பேன். ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒவ்வொரு எவிடன்ஸ் கிடைக்கும். அது இயற்கையோட நியதி. அன்னைக்கு ராகுலோட கையை பார்த்தப்போ
இந்த கண்ணுல தெரிஞ்ச ஏக்கம், இப்ப வர கண்ணீரும் ஒரு ஆயுசு முழுக்க அனுபவிச்ச ஒரு அம்மாவோட வேதனை. அதுக்கு பதில் சொல்ல எந்த சட்டத்தாலேயும் முடியாது. எவிடன்ஸ் இல்லாம நிரூபிக்கப்பட முடியாம எத்தனையோ கேஸ் நம்ம ஊர்ல இருக்கு. ரிட்டையர்டு ஏடிஜிபி தாமஸ் செபாஸ்டினும் அதுல ஒருத்தர். அடிமை காலகட்டத்தில் நடந்த கொடூரங்கள்ல மானத்தையும் வாழ்க்கையையும் இழந்த ஆயிரக்கணக்கான பெண்களின் கண்ணீருக்கும் கதறல்களுக்கும் முன்னாடி இப்படம் சமர்ப்பணம்.